முடிக்கு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இயற்கையான வழியில் மருத்துவம் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க, ஷோல்டர் ரைட்டானா பல்லு வலி வரும், சைனஸ் வரும், கண்ணு பிரச்சனை வரும், காது பிரச்சனை வரும். ஒரு முடி கொட்டுறது தப்பு கிடையாது, 10 முடி கொட்டுறது தப்பு கிடையாது. திருப்பி வளருமா? நார்மலாக தெரிஞ்சுக்க மாட்டானே, 100 கோடி கொட்டா தற்கொலை பண்ணிக்க போயிட்டான் அவனுக்கு. நாடிகளால் செய்யப்பட்டது உடம்பு. 72,000 நாடிகள்ஸ் இருக்கு. நாடுகள் சரிங்களா? 11 மணிலேருந்து 3 மணி வரையும் தூங்கணும். தூங்கணும்னா நிச்சயமாக ஃபியூச்சரில் கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 52,000 பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் விஜய் ஆதிஷ்யா. வெல்கம் டு ஒய் என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு நம்ம வரல நம்மளோட இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ப்ரோவுடைய ஃபவுண்டர் நம்ம முகமது சையதுன் சார் தான் நம்மளோட இன்னைக்கு ஷோவில் இருக்காரு. ஸோ ஹாய் சார். ஹாய், வணக்கம். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம வியூவர்ஸ்க்காக நீங்களே சொல்லிடுங்க. அப்படிங்களா? என்னோட பேர் முகமது ஜியாவுத்தீன். நான் பேசிக்கலி பாரம்பரிய சித்த முறையில் வந்த ஒரு மருத்துவர். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஹெல்த்துக்கும் பார்க்குறோம், ஹேருக்குமே பார்த்துட்ருக்கோம். எல்லா விதமான வியாதிகளுக்கும் நம்மளால் இயற்கை முறையில் மருந்துகள் இல்லாத ஒரு மருத்துவத்தை ஆரம்பித்து நான் ஒரு 25 இயர்ஸாக மருத்துவம் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் இப்போ ஒரு 7-8 வருஷமாக முடிக்கு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இயற்கையான வழியில் மருத்துவம் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் தேனாம்பேட்டையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இதோட சேர்த்து ஒரு 52 சென்டர் தமிழ்நாடு அண்ட் பெங்களூரில் இருக்குது. இன்னும் குறுகிய காலத்தில் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான இதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இயற்கை வழியில் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத ஒரு தெரப்பியை பண்ணி நம்ம முடியை கொண்டு வந்துட்டுருக்குறோம். எப்படி இந்த ஒரு ஃபீல்டுக்கு வந்தீங்க சார்? இது என்னென்னா, நான் பார்க்கும்போது என்னுடைய 25 வருஷ கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் கேட்குறது எல்லாத்துக்கும் மருத்துவம் பண்ணுறீங்க, எதுக்கு மட்டும் முடி ஹேர் ஃபால்ஸுக்கு ஏன் மருத்துவம் பண்ணுறதுலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது எங்களுடைய ஆராய்ச்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இது சம்மந்தமாக இருக்குது. வாழ்க்கையில் முடி முளைக்க வைக்கணுங்கிற ஒரு ஆராய்ச்சிகள் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருக்கும். சும்மா எடுத்த கூட நாங்கள் அப்படி பண்ணிடல. நாங்களும் நிறைய பிரேக் டவுன் ஆகி நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகி தான் வந்திருக்கிறோம். சும்மாலாம் அப்படியே எடுத்தக்குள்ளே நான் போனேன், கண்டுபிடிச்சேன், முயல் ரத்தம் தேய்ச்சேன், அந்த ரத்தம் தேய்ச்சேன், அதெல்லாம் இல்லை. இயற்கையான வழியில் என்ன முடியுமோ அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக காமிக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி வரையுமே ஆராய்ச்சியில் தான் இருக்கும். இன்னும் நாங்கள் ஃபில்ஃபில் ஆகலை. ஏன்னா நம்ம ஒரு 100 கஸ்டமர் பண்ணுறோம்னா ஒரு 10 கஸ்டமருக்கு நிறையா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. அப்போ அதையும் நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணி என்னென்ன பிரச்சனைகள்னால எதனால் இது மாதிரி பிரச்சனை வருதுன்னு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நீங்கள் அந்த இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த ரிசர்ச்சுக்கு வந்து அந்த இதை வந்து அவுட்புட் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 52,000 பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம், சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். அதுலேயே என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகலை எங்களால். ஏன் சார்? ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. குடும்ப பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸ் பிரச்சனை இருக்குது, தூக்கத்தில் பிரச்சனை இருக்குது, குளிக்கிறதுல பிரச்சனை இருக்குது, சாப்பிட்றதுல பிரச்சனை இருக்குது, நிறைய விஷயத்துல பிரச்சனை இருக்குது. மொத்த பிரச்சனையும் என்ன செய்யுறீங்களா, பித்தமாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே. நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து ஏற்படுற பித்தத்தை விட நம்மளுடைய சிந்திக்கிற பித்தம் மோஸ்ட் பவர்ஃபுல். ரொம்ப சிந்திக்க மென்டல் ஆகிடும்ன்றாங்கல்ல, சரிங்களா? தமிழில் பார்த்தீங்கன்னா பித்து பிடிச்சிருவாங்க, பித்து கொலிம்பாங்க. அது பித்தம் அதிகமாகிடுச்சுன்னா பைத்தியம் ஆகிடும். ஓகே. அப்போ பித்தம் அதிகமாக ஆகிறது மட்டும்தான் காரணம் முடி கொட்டுறதுக்கு காரணம், சரிங்களா? உணவு முறையே நம்ம முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான உணவு முறையாக இருக்குது. அதாவது பசிக்கு சாப்பிட்றது இல்லை, ருசிக்கு தான் சாப்பிட்டு பழகிறான் மனுஷன். அதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, ஜங்க் சாப்பிடலாமா, ஜூஸை குடிக்கலாமா, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா, சரக்கு அடிக்கலாமா, எல்லாமே நம்மளுடைய உடல் உறுப்புகளை பாதிக்கக்கூடிய விஷயத்த பண்ணுறாங்க. உடல் உறுப்புனா முடியும் சரி, அந்த மயிரும் சரி, அதுவும் உடல் உறுப்பு தான். ஒரு பெண்ணுக்கு இருக்கிற பொறுப்பு ஆணுக்கு இல்லை. என்னது, பெண்களுக்கு வந்து குழந்தையிலேருந்தே முடியை பராமரிக்கிறாங்க, ஆண்கள் அப்படி செய்யறது இல்லை. போய் டை அடிக்கிறதுன்னா, வெட்டுறதுன்னா, ஸ்டைல் வெட்டுறதுன்னா, கோடு போடுறதுன்னா, ரோடு போடுறதுன்னா எல்லாம் போட்டு ஸ்டைல்ஸுமே வந்து பாதிக்குமா? நிச்சயமா பாதிக்கும். அவன் போய் பெயிண்ட் அடிக்கிறானே, கெமிக்கல் போடுறானே, அது இல்லாமல் பறக்க விட்டு அலையிறான், கையை விட்டு அலையிறான். நம்ம ஒரு நடிகர் கையை விட்டு அவருக்கு போயிடுச்சு,
நம்ம தலைவரை கைவிட்டு போனது அவரே வருத்தப்பட்டார் ஒரு வீடியோல. ஆமா, இன்டர்வியூல அந்த இன்டர்வியூ கூட இருக்கு. நீங்களும் கை விடுறீங்கன்றேன். நான் அந்த தப்பு பண்ண வந்தான், இல்லைன்னு சொல்லல, நான் மாத்திக்கிட்டேன். இப்போ இந்த வழுக்கையை பத்தி நீங்க சொன்னீங்க, அதுல முடி வளர வைக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. எந்த மாதிரியான முறைகள்ல வந்து நீங்க அந்த வழுக்கையில வந்து திருப்பி முடி வளர வைக்கலாம்? அதாவது நல்லா புரிஞ்சுங்க பிரதர். இப்போ பைக்கில் போறான் ஒரு பையன், ஹெல்மெட் போட்டு போறான், நிறைய வேர்க்குது. ஏன் வேர்க்குதுன்னா உடல் அதிகப்படியாக உஷ்ணமா இருக்காது தான் வேர்க்குது. நார்மலா ஹெல்மெட் போட்டா வேர்க்காது, சரிங்களா? ரொம்ப டைட்டா போட்டா வேர்க்கும், அது வேற. ஆனா அதை வந்து வேர்க்காத அளவுக்கு நம்ம வந்து உணவு முறையையும் குளிக்கிற முறையும் வாழ்க்கை முறையும் மாத்தினாலே சரியாயிடும். அப்ப அவங்களுக்கு வழுக்க விழுதுன்னா நம்ம எல்லாம் சிவா ஹெல்மெட் போட மாட்டான். ஹெல்மெட் போடுறது அவசியம், சரிங்களா? ஏன்னா மயிர் பெருசா உயிர் பெருசுனா உயிர் தான் பெருசு, சரிங்களா? அப்போ உயிருக்காக போட்டு தான் ஆகணும். அப்படி போட முடியலையா, அட்லீஸ்ட் கர்ச்சீஃப் நல்லா டவல் கட்டிட்டு போடுங்க, அப்போ வேர்க்கதை சரி பண்றதுக்கு நான் ஐடியா சொல்லித்தரேன். சொல்லுங்க. சரிங்களா? அப்போ வந்து ஈஸி ஆகிடும். குளிக்கிற முறை தான். குளிக்கிற முறை குளிச்சுன்னா 4வது நாள் 5வது நாள் வேர்வை குறைஞ்சிடும், சரிங்களா? எடுத்துக்கொள்ள என்ன செய்வோம், ஆனா இருக்கிற ஷவரை திறந்து நேரம் தலையை காம்போம். அது தப்பான குளியல் முறை. என்ன குளியல் முறை? அப்போ முதல் இடத்துல வாயை கொப்பளிக்கணும், நல்லா கார்கல் பண்ணி 3 ட்ரிப் துப்பணும். சுடுதண்ணில் இல்லை, பச்சை தண்ணியில். சென்னை வாசிக்கு, தமிழ்நாடு வாசிகளுக்கு. இதே ஊட்டி கொடைக்கானல் அது வேற, சரிங்களா? குளிர் பிரதேசங்கிறது வேற. கொப்பளிச்சுட்டு கையளவு தண்ணி எடுத்து தலையில் தேய்ச்சிக்கணும். சும்மா ஒரு கையளவு தான், அதுக்கு மேலே தேய்க்கூடாது. அப்புறம் காலில் இருந்து கழுத்து வரை தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிச்சிடும். உங்கள் உடல் உஷ்ணம் தலைக்கு ஏறாது. ஓகே. யாருக்காவது இங்கே முடி போயிருக்கா? இல்லை. இங்கே போயிருக்கா? பின்னாடி போயிருக்கு, இங்கே தான் போயிருக்குல்ல. அப்போ இந்த இடம் தான் எக்ஸில். ஓகே, புரியுதுங்களா? எக்ஸைல் ஆகிறது இந்த இடம் தான். அப்போ அந்த இடம் மட்டும் தான் போகும். அப்போ இந்த முறையில் குளிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்டுறதை தவிர்க்க முடியும். ஸோ இது வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல வரீங்க, அப்படியா? ஓகே. ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறதுக்கு மேஜர் ரீசன் உஷ்ணம் சொல்லிட்டேன் இல்லையா? அந்த பித்தம் அதிகமாயிடுச்சுன்னா உடம்புல நம்ம சாப்பிட்ற உணவு தப்பா இருக்குல்ல. நல்ல மாவு சத்து சோறு, அரிசி, இட்லி, தோசை எல்லாம் மாவு சத்து. அதை ஃபுல்லாக சாப்பிட்டு வயிறு பசி அடக்கிடுறாங்க. அதுக்கு மட்டும்தான் சரியாகும். நான்வெஜ்ஜை சேர்த்து எடுப்பாங்க, அது வேலை செய்யாது. மனிதனுக்கு எது முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். அதிகமான புரோட்டீன் வேணும். உங்கள் உடம்பு எதால் செய்யப்பட்டது? மாமிசத்தால் செய்யப்பட்டது, சரிங்களா? அப்போ மாமிசத்து வந்து புரோட்டீன். அந்த புரோட்டீன் அதிகமாக எடுக்கும் போது தான் என்ன நடக்கும்? பாடி ஸ்ட்ராங் ஆகும். ஒரு ஜிம் பாய் இப்போ பார்க்குறேங்க, எப்படி அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான், மசில் அப்படி இருக்கான். அதுக்கு காரணம் என்ன? நிறைய இன்டேக் புரோட்டீன்ஸ் எடுக்கிறான், ஃபைபர்ஸ் எடுக்கிறான், கார்ப்ஸை குறைக்கிறான். இந்த ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல டாக்டர்? சார், ஜிம்முக்கு போறவங்களுக்கு பிரச்சனை வேற. மொத்தமா எல்லாருக்கும் பிரச்சனைங்கன்னா அந்த ஷோல்டர் தான். முடி கொட்டுறதுக்கு காரணம் ஷோல்டர் தான். அது என்ன காரணம்னா நம்மளுடைய கை எழுதுறதெல்லாம் வந்து கையால தான் எழுதுறோம். அதிகமான வேலைகள் ஃபுல்லா கையால தான் பண்றோம். அப்போ இது கையோட ரூட் எங்க இருக்கு? ஷோல்டர் வீக் ஆயிடும். ஏன்னா நம்ம ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. நீ ரெகுலராக கரெக்டாக குழந்தையிலேருந்தே நல்ல ப்ரோட்டீன்ஸு, நல்ல ஃபைபரு, நல்ல சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாடியும் வீக் ஆகாது. பாருங்கள், நிறைய பேருக்கு ஜிம் பாய்ஸுக்கு எல்லாருக்கும் கழுத்து ஃபுல்லாக திரும்புறது கம்மியாக இருக்கும், சரிங்களா? அந்த பக்கம் திரும்பி பாருங்க. இது என்ன ஆகும்னா காலப்போக்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ தான் ஆரம்பிக்குது, முடி கொட்டல. அந்த பக்கம் திரும்பணும்னு வச்சுக்கோங்க, நல்லா போய் பாருங்க. வழுக்கத்தில் உள்ள உங்க ஜிம் பாய்ஸ் நிறைய இருப்பாங்க இல்லையா, அவங்க திரும்பி பார்க்க சொல்லுங்க. ரொம்ப கம்மியாக திரும்புவாங்க, ஃபுல்லாக திரும்ப மாட்டாங்க. 2 சைடும் ஷோல்டர் டைட்டாக இருக்கும். நிச்சயமா ஒரு ஷோல்டர் டைட்டாக இருக்கும், ஒரு ஷோல்டர் டைட்டாக இருக்காது. அது அப்போ என்ன காரணம்னா அந்த ஒரு ஷோல்டர் வீக்காக இருக்கும், ஓகே, இன்னொரு ஷோல்டர் டைட்டாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தலைக்கு போகக்கூடிய ஆக்சிஜனும் ரத்த ஓட்டமும் குறைஞ்சிரும், சத்துக்கள் குறைஞ்சிரும். அப்போ ஹேர் ஃபால் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஷோல்டர் டைட்டானா பல்லு வலி வரும், சைனஸ் வரும், கண்ணு பிரச்சனை வரும், காது பிரச்சனை வரும். நேற்று ஒரு மேடம் வந்தாங்க, காதுக்கு ப்ராப்ளம், உங்களுக்கு காதில் உயின்னு சவுண்டு கேட்குதுனாங்க. 3 வருஷமாக கஷ்டப்படுறாங்க, டாக்டர்லாம் பார்த்து ஒன்றுமே நடக்கலை. நேற்று வந்தாங்க, கழுத்தை சரி பண்ண சரியா போச்சு. இப்போ அதே மாதிரி டாக்டர், இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு மோஸ்ட்டாக வர ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஹேர் ஃபால். அது வந்து ஒரு சில டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 100 முடி கொட்டலாம்ப்பா, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஒரு நாளைக்கு 100 முடி கொட்டுறது, 100 முடி கொட்டுறது தப்பு கிடையாது, 10 முடி கொட்டுறது தப்பு கிடையாது. திருப்பி வளருமா? அங்கதான் பிரச்சனை. அப்ப அது வந்து நார்மல் தான் அப்படின்னு சொல்றாங்க. நார்மல்ல தெரிஞ்சுக்க மாட்டானே. 100 கோடி கொட்டினா தற்கொலை பண்ணிக்கு போயிட்டான் ஒருத்தன். தற்கொலை பண்ணிட்டு
காப்பாற்றப்பட்டவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன். ரிசல்ட் 14 வயசு. ஏன்னா இவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் முடியே கொட்டல, அவனுக்கு கொஞ்சம் தான் கொட்டிருக்கு. பசங்கெல்லாம் சொட்டானாங்களாம், இவன் போய் சூசைட் பண்ணிக்கிட்டான். அவனை காப்பாற்றப்பட்டது, திருத்தப்பட்டது, நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணியிருக்கோம். எதுக்காக செய்யறோம்? போன உயிர் திருப்பி வருமா? நீங்க ஆல்ரெடியே சொல்லியிருந்தீங்க, உயிரை விட இது அவ்வளவு பெருசு இல்லை. உசுர் ரொம்ப முக்கியம் இல்லை. உன்னை நம்பி இத்தனை வருஷம் வளர்த்தவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு போறியா இந்த மசருக்காக? நான்லாம் போக மாட்டேன் டாக்டர். இது ஒன்றும் பிரச்சனை என்ன, அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க அவன் இஷ்டத்துக்கு சொல்லிவிட வேண்டியது. டெய்லி தலை குடிக்காத, வாரத்தை ஒரு நாள் குடி, மாசத்துக்கு ஒரு நாள் குடி. எப்படி மாசத்துக்கு ஒரு நாள் குடி? அதெல்லாம் தவறு. அவனுக்கே தெரியாது. ஏதோ ஒரு சொல்லியிருப்பான் அவனாவது, அதை அவன் பிடிச்சிக்குவான். அந்த ஹேர் ரூட்ஸ் இப்போ டெய்லி தலை குளிச்சா அந்த ஹேர் ரூட்ஸ் வந்து எப்படிங்க ஸ்பாயில் ஆகும்? வாய்ப்பே இல்லைங்க. உடம்பு கூலாகும். இப்போ சிஸ்டம் இருக்கு, கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க, 2 நாளைக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் தான் படிச்சிருக்கீங்க. ஆமா. 2 நாளைக்கு உள்ள ஃபேன் மட்டும் பிடிங்கி போட்டா என்ன ஆகும்? சிஸ்டம் வேலை செய்வா? ஹேங் ஆகுமா ஆகாதா? அப்போ தலை ஹேங் ஆகுமா ஆகாதா? இது சிபியூவா இல்லையா? நீங்க சொல்றது புரியுது டாக்டர். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. நான் சொல்றது அனுபவிச்சு பல பேருக்கு சொல்லி சரி பண்ணதுக்கு அப்புறம் பேசுறேன். இந்த யூடியூப்ல நிறைய பாத்தீங்கன்னா தான் பேர் எடுக்கணும், லைக்ஸ் நிறைய வரணும், அதுக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு எவனோ சொன்னதெல்லாம் சொல்றாங்க. திருப்பி தயவு செய்து சொல்லாதீங்க. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ இந்த முடி கொட்டுற பிரச்சனை அதிகமானதுனால அங்கங்க பிஆர்பி ட்ரீட்மெண்ட்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து உண்மை, அதனால ரிசர்ச், அதாவது ரிசர்ச் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா சொல்லலை. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பிஆர்பின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? பிளாஸ்மா. அதாவது உங்க ரத்தத்துல இருந்து பிளாஸ்மா எடுத்து தலைக்கு போடுறாங்க. ஆமா, அது ஏதோ பிளட் எடுத்து ஹேர்ல இன்ஜெக்ட் பண்றாங்க. நான் என்ன கேட்கறேன், அடுத்த மாதிரி பிளட் போடுற தலைக்கு? இல்ல, நம்ம பிளட் தான். இதே பிளட் தலைக்கு போகாதா? போகும். இதே பிளட் தலைக்கு போகும்ல, அப்ப அதுக்கு செஞ்சுக்க முடியாது. அதாவது சிம்பிளா சொல்றேன் கேளுங்க, அறிவாளித்தனமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இது உண்மை. இதுக்கு நான் பதில் சொல்றேன். பக்கத்துல பெரிய வயல் இருக்குங்க, வயல் ஃபுல்லா காஞ்சிருச்சு தண்ணி இல்லாம. ஆனா பக்கத்துல பெரிய டேம் இருக்கு, டேம் ஃபுல்லா தண்ணி இருக்கு. ஏன் இங்க தண்ணி வரல? நீங்க தான் சொல்லணும். இது என்ன வம்பா இருக்கு? எல்லாத்தையும் என்கிட்ட கேட்குறீங்க, போய் சொல்லுங்க. சொல்லுங்க, சிந்திச்சுக்க பாருங்க. இங்க தண்ணி வரலன்னா என்ன இருக்கும்? கடல்ல, அதாவது டேம்ல நிறைய தண்ணி இருக்கு, வயல்ல தண்ணி வரல, காஞ்சி கிடக்கு. அப்ப எதை பார்க்கணும்? வரக்கூடிய வழியே பார்க்கணும். இவங்க என்ன சொல்றாங்க, பிஆர்பி காரங்க, தண்ணி எல்லாம் இருக்கு, வயல்லாம் இருக்கு, நான் வாய்க்காலாம் சரி பண்ண மாட்டேன், நான் தண்ணியை பக்கெட்ல மட்டும் ஊத்திக்கிறேன். இதுதான் பிஆர்பி. நான் பிஆர்பி. உண்மையா இல்லையா? உன் உடம்புல ரத்தம் இருக்கியா? அப்புறம் எதுக்கு அங்க ரத்தம் வேணும்? இப்போ அந்த ஹேர் எவ்வளவு நாளைக்கு ஊத்திக்காத? அதுதான் டாக்டர். என்னன்னா, சோ ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரு ஃபுட் இன்டேக்னா எப்படி இருக்கணும்? நீங்க எப்படின்னா, நான் எடுத்துட்டு இருக்கேன்னா 10% கார்ப்ஸ், 10% மாவு சத்து. கார்போஹைட்ரேட்ஸ்னா மாவு சத்து. அரிசி, சப்பாத்தி சாப்பிடுறதுல ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அந்த சப்பாத்தி கதையை அடுத்து சொல்றேன். ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம். ஒரு 300 கிராம் காய்கறி, சரிங்களா? ஒரு 250 கிராம் 300 கிராம் நான்வெஜ். இப்படிதான் சாப்பிட்டோம். 3 வேளையும் அப்படிதான் சாப்பிடுறேன். 3 வேளை நான்வெஜ் சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம் இந்த முறையில. இப்போ அதே மாதிரி டாக்டர், அந்த ஸ்லீப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, ஸ்லீப் சைக்கிள் அப்படின்றது இருக்கு. அது இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட் அப்படின்லாம் போறாங்க. நைட் ஷிஃப்ட் என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்றதே இல்லை, சரிங்களா? 11 மணிலேருந்து 3 மணி வரையும் தூங்கணும். தூங்கணும்னா நிச்சயமா ஃபியூச்சர்ல கேன்சர் வரும்னு சொல்றாங்க. கேன்சரா? ஆமா. ஏன்னா 11லேருந்து 3 வரை உங்களுக்கு வந்து கேன்சர் செல் அழிக்கக்கூடிய நேரங்கள். அது அழியாமல் போயிடும், உடம்புல தங்கி 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 டெவலப் ஆகி கேன்சர் செல்ஸாக மாறும். நம்ம உடம்பு ரிப்பேர் மெக்கானிசமே நைட்டில் தான். 11 மணிக்கு கண்ணை மூடி லைட் ஆஃப் பண்ணால் தான் மெக்கானிசம் நடக்கும். நீ லைட் ஆஃப் தாம உட்காந்து ஒர்க் பண்ணினா உன் மெக்கானிசம் சரியாகாது, உடல்நிலை மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இப்போ அதே மாதிரி டாக்டர், ஹேரை வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து திரும்பி வர வைக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா, நீங்க சொன்னீங்க பிஆர்பியில் வர வைக்கலாம்னு சொல்றாங்க. எனக்கு உடன்பாடு இல்லை. டிரான்ஸ்பிளான்ட்ல உடன்பாடு இருக்கு. பட் வந்து ஒரு 3000 முடி தான் வைக்க முடியும். ஒரு மனிதருக்கு 1.25 லட்சம் முடி இருக்கு தலையில. 1,20,000 ஒரு 50,000 3000 முடி தான் வைக்க முடியும். 3000 முடி தான் வைக்க முடியும். அதுக்கு மேல டிரான்ஸ்பிளான்ட்ல பண்ண முடியாது. அதுவும் வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்ல காம்பவுண்ட் வச்ச மாதிரி இருக்கும் தலையில. இப்போ நாங்க என்ன செய்யறோம்னா ஃபுல்லா வர வைக்கிறோமே. 60,000 முடி போனா 60,000 கொண்டு வந்துடுறோம். அது எப்படி? அந்த இயற்கை வழியில. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, தரிசு நல்லா இருக்கு, 10 வருஷமா நிலம் பயிரிடல, அதுல பயிர் போட்டா வருமா வராதா? வரும். எப்படி வரும்?
அந்த மண் அதுக்கேத்த மாதிரி அதே மாதிரி இது மண்ணை மாத்திரும், அவங்க தலையை மாத்திரும். இது எப்படிலாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்? இந்த ஹேர் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படிலாம் அவங்க ப்ரிவென்ட் பண்ணலாம்? நல்லா சொல்றாங்க, டிப்ஸ் கொடுங்க. சிம்பிளா சொல்லி தரேன், ஈஸியா ப்ரிவென்ட் பண்ண முடியும். நல்ல புரத சத்து உள்ள உணவுகள் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. காப்ஸை குறைச்சிக்கணும், ஃபைபர்ஸ் நிறைய எடுத்துக்கணும். காய்கறி நம்ம நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லை, அதுவும் மெயினா. ரெண்டாவது, தினமும் ஆணா இருந்தால் தலை குளிக்கணும், நான் சொல்லி கொடுத்த முறையில. பெண்ணா இருந்தாலும் தலை குளிக்கணும், ஒரு நாள் டு ஒரு நாள் அட்லீஸ்ட். ஓகே, சரிங்களா? இது மெயின் மெயின் மெயின். டெய்லியும் ஷாம்பு போட்டோ சோப் போட்டோ தலை குளிக்க கூடாது. என்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க இல்லையா, வாரத்துல 2 நாள். ஆணா இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை, பெண்ணா இருந்தா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. கான்செப்ட் இது பாரம்பரியமா வந்தது, அதுக்கு விடை தெரியல நமக்கு. சரிங்களா? அது வந்து ஆணா இருந்தால் புதன் அண்ட் சனி, பெண்ணா இருந்தா செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்படி முடியல சனிக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமை குளிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. பட் அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி முழுவதும் தேய்ச்சி குளிக்கணும். உடல் உஷ்ணத்தை வெப்பத்தை குறைக்கணும், குறைச்சா மட்டும்தான் சரியாகும். அதை விட முக்கியமான விஷயம், அன்னைக்கு தான் ஷாம்பு போட்டு சீக்கப்பட்டு குளிக்கலாம். அந்த ஷாம்பு, எந்த ஷாம்புமே முடிய வளர்க்காது, கொட்டுறதை நிறுத்தாது. நிறைய விளம்பரங்கள் வருது, அதெல்லாம் நம்புறது வேஸ்ட். ஷாம்பு என்பது ஒரு வாஷிங், தலையை கழுவக்கூடிய ஒரு சோப்போ ஒரு 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 மெட்டீரியல், அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து முடியை கொட்டும் நிறுத்தங்கிறதெல்லாம் பொய். ஒரு மனிதன் 4 to 5 லிட்டர் தண்ணி கம்பல்சரியாக குடிக்கணும். முடி கொட்டுறவன் கம்பல்சரியாக குடிக்கணும். அதே குடிக்கும் போது கொப்பளிச்சு குடிக்கணும். கார்கல் பண்ணி சாப்பிட்டா, எச்சலோடு சாப்பிட்டா, அது உங்களுக்கு தண்ணியே நிறைய எடுக்காது. பாடி தேவையான தண்ணி கிடைச்சிரும், சைலண்டா இருந்துக்கும். இந்த டிப்ஸ் தான். லிட்டர் தண்ணியுமே வந்து அப்படியே கொப்பளிச்சு குடிச்சா அதாவது ஒரு விஷயம் வேணும்னா ஒரு இழந்துதான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எதுவுமே கஷ்டப்படாம கிடைக்காது. சரிங்களா? லாஜிக் இங்கே வந்துச்சு. ஸோ தேங்க்யூ டாக்டர். ஷோவில் நிறைய விஷயம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், வியூவர்ஸ்க்கு நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நான் இன்னைக்கு சொன்னது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்கு. ஒரு 10 எபிசோடு கூட பேசலாம் நீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த இன்னொரு ஷோ, நம்ம ஒரு ஷோவில் நம்ம கூடிய சீக்கிரத்தில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. For more videos, like, share, comment and subscribe.